வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் பல குடும்பங்களில் தலைமுறையாக நடைபெற்று வரும் ஒரு முக்கியமான குலதெய்வ வழிபாட்டு முறையை பற்றியது. அதாவது, குலதெய்வ முனீஸ்வரர் கோவிலில் ஏன் மொட்டை அடிக்கிறார்கள், ஏன் குழந்தைகளுக்கு காது குத்துகிறார்கள், ஏன் கடா வெட்டி பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள், இவற்றின் பின்னால் இருக்கும் ஆன்மீக காரணங்கள், பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் மகத்துவங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நம் முன்னோர்கள் ஒரு விஷயத்தை எப்போதும் சொல்லுவார்கள்: குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. ஏனெனில் ஒரு குடும்பத்தின் முதல் காவல் தெய்வமாக இருப்பது குலதெய்வம் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு, காது குத்து, முதல் முடி எடுப்பது போன்ற எந்த சுபகாரியமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பெறுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக பல குடும்பங்களின் குலதெய்வமாக விளங்குபவர் அருள்மிகு முனீஸ்வரர். முனீஸ்வரர் யார்? முனீஸ்வரர் என்பவர் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறார். கிராமங்களையும் குடும்பங்களையும் எல்லைகளையும் பாதுகாக்கும் காவல் தெய்வமாக இவர் போற்றப்படுகிறார். பக்தர்கள் நம்பிக்கையின்படி தீய சக்திகள், கண் திருஷ்டி, குடும்ப தடைகள், நோய்கள் மற்றும் பல கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றும் சக்தி வாய்ந்த தெய்வமாக முனீஸ்வரர் கருதப்படுகிறார். அதனால்தான் குடும்பத்தில் ஏதேனும் வேண்டுதல் வைத்தால் அது நிறைவேறிய பிறகு மொட்டை அடித்து பொங்கல் வைத்து காது குத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள். மொட்டை எடுப்பதன் மகத்துவம். முதலில் மொட்டை எடுப்பதை பற்றி பார்ப்போம். இந்து சமயத்தில் முடி என்பது அழகு, கர்வம், அகந்தை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. அதை முழுமையாக இறைவனுக்காக தியாகம் செய்வதன் மூலம் நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு உன்னிடம் சரணடைகிறேன் என்ற உணர்வை வெளிப்படுத்துகிறோம். அதனால் மொட்டை அடிப்பது என்பது வெறும் பழக்கம் அல்ல, அது முழு சரணாகதியின் அடையாளம். குழந்தைகளுக்கு முதல் முறையாக முடி எடுப்பதற்கும் ஒரு காரணம் உள்ளது. நமது முன்னோர்கள் கூறியபடி, குழந்தை தாயின் கருவில் இருந்தபோது உருவான முதல் முடியை அகற்றுவதன் மூலம் குழந்தை புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது என்ற நம்பிக்கை உள்ளது. அதோடு குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல அறிவு, நல்ல வளர்ச்சி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. காது குத்துதல் ஏன்? காது குத்தும் நிகழ்ச்சியும் தமிழர் பாரம்பரியத்தில் மிக முக்கியமானது. காதில் இருக்கும் சில நரம்பு புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் உடல் நலம் மேம்படும் என்று பழங்கால மருத்துவ முறைகள் கூறுகின்றன. ஆன்மீக ரீதியாக குழந்தை தெய்வத்தின் அருளால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காது குத்துதல் செய்யப்படுகிறது. அதனால் தான் பல குடும்பங்கள் குலதெய்வ கோவிலிலேயே காது குத்து நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். கடாவெட்டி பொங்கல் வைத்தல் என்றால் என்ன? இப்போது கடாவெட்டி பொங்கல் பற்றி பார்ப்போம். கடாவெட்டி பொங்கல் என்பது முனீஸ்வரர் உள்ளிட்ட காவல் தெய்வங்களுக்கு செலுத்தப்படும் ஒரு முக்கிய நேர்த்தி கடன். வேண்டிய காரியம் நிறைவேறிய பிறகு, அல்லது குழந்தை பிறந்த பிறகு, அல்லது நோயிலிருந்து குணமடைந்த பிறகு பக்தர்கள் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள். பொங்கல் வைப்பது என்பது வெறும் உணவு சமைப்பது அல்ல, அது நன்றியுணர்வின் வெளிப்பாடு. நாங்கள் கேட்டதை நிறைவேற்றியதற்கு நன்றி என்று இறைவனிடம் தெரிவிக்கும் வழிபாடு. பொங்கல் பொங்கும் போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிடுவார்கள். இது வீட்டில் செல்வம், வளம், சந்தோஷம் பொங்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. நேர்த்திக்கடன் ஏன் செலுத்த வேண்டும்? பலர் கஷ்ட காலங்களில் வேண்டுதல் வைப்பார்கள். என் குழந்தை நலமாக பிறக்க வேண்டும், என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும், என் குடும்ப பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார வேண்டுவார்கள். அது நிறைவேறிய பிறகு நேர்த்திக்கடனை மறக்காமல் செலுத்துவது நமது மரபு. இதனால் இறைவனின் அருள் தொடர்ந்து கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்ப ஒற்றுமையின் அடையாளம். குலதெய்வ கோவிலுக்கு குடும்பமாக செல்வதற்கும் ஒரு பெரிய காரணம் உள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒன்று கூடி வழிபடும் போது உறவுகள் வலுப்பெறுகின்றன. முன்னோர்களின் நினைவும் தொடர்கிறது. குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கிறது. முனீஸ்வரர் அருளின் சிறப்புகள். பக்தர்கள் நம்பிக்கையின்படி குடும்ப பாதுகாப்பு, தொழில் முன்னேற்றம், திருமண தடைகள் நீக்கம், குழந்தை பாக்கியம், நோய் நிவாரணம், மன அமைதி, எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு போன்ற பல அருள்கள் கிடைக்கின்றன. நிறைவுரை நண்பர்களே, குலதெய்வ வழிபாடு என்பது வெறும் சம்பிரதாயம் அல்ல, அது நமது முன்னோர்களுடன் நம்மை இணைக்கும் ஒரு ஆன்மீக பாலம். மொட்டை எடுப்பதும், காது குத்துவதும், கடா வெட்டி பொங்கல் வைப்பதும் எல்லாமே இறைவனிடம் நன்றியை வெளிப்படுத்தும் புனித வழிபாட்டு முறைகள். நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனமாற வழிபட்டு இறையருள் பெறுங்கள். அருள்மிகு முனீஸ்வரர் அனைவரையும் காத்து அருள் புரியட்டும். இன்று எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் ஆன்மீக நிறைவு தரும் ஒரு நாள். எங்களின் குலதெய்வங்களான ஸ்ரீனிவாசபுரம், கொல்லாபுரி அம்மன் கோவில், பெரியபாளையம் அம்மன் கோவில் மற்றும் முனீஸ்வரன் கோவில் ஆகிய திருத்தலங்களுக்கு இன்று குடும்பத்துடன் சென்று வழிபட்டோம். எங்கள் குடும்பத்தில் தலைமுறையாக
இந்த தெய்வங்களே குல தெய்வங்களாக இருந்து வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாத திருவிழாவை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடுவது எங்கள் குடும்ப வழக்கம். இன்று அந்த புனித நாளில் என் தம்பியின் குழந்தைகளுக்காக மொட்டை அடித்தல் மற்றும் காது குத்தும் விழா நடைபெற்றது. காலை சுமார் 10 மணி அளவில் குடும்பத்தினர் அனைவரும் கோவிலுக்கு சென்றோம். கோவில் வளாகம் முழுவதும் பக்தி பரவசத்துடன் இருந்தது. உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் வழங்கினர். முதலில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதன் பிறகு குழந்தைகளுக்கு மொட்டை அடித்து காது குத்தும் சடங்கு நடந்தது. குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் நல்ல வாழ்க்கை வாழவும், குலதெய்வத்தின் அருள் எப்போதும் கிடைக்கவும் இந்த நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தோம். நமது முன்னோர்கள் கூறியபடி குலதெய்வத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை செய்யப்படும் இந்த வழிபாடு குடும்ப நலன், செல்வ வளம், ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. பொங்கல் பொங்கும் நேரத்தில் அனைவரும் ஒன்றாக இறைவனை வேண்டிக் கொண்டோம். எங்கள் குடும்பம் என்றும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். குழந்தைகள் நல்ல முறையில் வளர வேண்டும். அனைவருக்கும் ஆரோக்கியம் மற்றும் வளம் கிடைக்க வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை செய்தோம். இவ்வாறு அனைத்து சடங்குகளும் சிறப்பாக முடிந்து மாலை நேரத்தில் இறைவனின் அருளுடன் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினோம். இப்படிப்பட்ட குலதெய்வ வழிபாடுகள் நம்மை நமது வேர்களோடும் முன்னோர்களோடும் இணைத்து வைக்கின்றன. குடும்ப உறவுகளை வலுப்படுத்துகின்றன. அதனால்தான் இன்றும் பல குடும்பங்கள் இந்த பாரம்பரியத்தை தொடர்ந்து காத்து வருகின்றன. கொல்லாபுரி அம்மன் அருளும், பெரியபாளையம் அம்மன் அருளும், முனீஸ்வரர் அருளும் எங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்றும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி. அருள்மிகு முனீஸ்வரர் திருவருள் காப்பாகும். முனீஸ்வரர் அவதாரம் எப்படி ஏற்பட்டது? பெரியபாளையத்தம்மன் ஏன் குலதெய்வமாக வழிபடப்படுகிறார்? உன் முழு வரலாறு. இன்று நாம் பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக கதையை பார்க்கப் போகிறோம். முனீஸ்வரர் யார்? அவர் எப்படி அவதாரம் எடுத்தார்? பெரியபாளையத்தம்மன் ஏன் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் குலதெய்வமாக இருக்கிறார்? இந்த முழு வரலாற்றையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முனீஸ்வரர் அவதாரம். புராணங்களின்படி முனீஸ்வரர் என்பது சிவபெருமானின் உக்கிரமான அம்சமாக கருதப்படுகிறார். ஒரு காலத்தில் பூமியில் அசுரர்களின் தொல்லைகள் அதிகரித்தன. மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலை ஏற்பட்டது. அப்போது சிவபெருமான் தனது 3வது கண்ணின் அக்னியிலிருந்து ஒரு சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த தெய்வீக சக்தியே பின்னாளில் முனீஸ்வரராக உருவெடுத்ததாக பக்தர்கள் நம்புகின்றனர். முனி என்றால் தவம் செய்பவர், ஈஸ்வரன் என்றால் சிவபெருமான். இரண்டும் சேர்ந்ததே முனீஸ்வரன். அதாவது சிவனின் அருளும் முனிவரின் ஞானமும் சேர்ந்த தெய்வ வடிவம். முனீஸ்வரர் கிராம எல்லைகள், குடும்பங்கள் மற்றும் பக்தர்களை காக்கும் காவல் தெய்வமாக விளங்குகிறார். அதனால்தான் பல ஊர்களில் கிராம எல்லையிலோ அல்லது மரத்தடிகளிலோ முனீஸ்வரர் கோவில்கள் காணப்படுகின்றன. பக்தர்கள் நம்பிக்கையின்படி தீய சக்திகள், பில்லி சூனியம், கண்திருஷ்டி போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கும் சக்தி முனீஸ்வரருக்கு உள்ளது. பெரியபாளையத்தம்மன் வரலாறு. இப்போது பெரியபாளையத்தம்மன் பற்றி பார்ப்போம். சென்னைக்கு அருகில் உள்ள பெரியபாளையம் என்ற ஊரில் அருள்பாலிக்கும் தாயார் பவானி அம்மன் பெரியபாளையத்தம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். பல நூற்றாண்டுகளாக இந்த அம்மன் மக்களின் காவல் தெய்வமாக இருந்து வருகிறார். ஒரு காலத்தில் அந்த பகுதியில் கடுமையான வறட்சி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மக்கள் தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். அப்போது அன்னை பராசக்தி ஒரு பெண் வடிவில் தோன்றி மக்களுக்கு அருள் புரிந்ததாக நம்பிக்கை. அதன் பிறகு அந்த ஊரில் மழை பெய்து வளம் பெருகியது. இதனால் மக்கள் அவரை தங்களின் காவல் தெய்வமாக ஏற்றுக்கொண்டனர். ஏன் குல தெய்வமாக வழிபடுகிறார்கள்? நமது முன்னோர்கள் வாழ்ந்த பகுதிகளில் அவர்களை காத்து அருள் செய்த தெய்வங்களையே குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டனர். அந்த வகையில் பல குடும்பங்கள் பெரியபாளையத்தம்மனையும் முனீஸ்வரரையும் தங்களின் குலதெய்வமாக வழிபடுகின்றனர். குலதெய்வம் என்பது வெறும் கோவில் தெய்வம் அல்ல. அது ஒரு குடும்பத்தின் ஆன்மீக பாதுகாப்பு. திருமணம், காதுகுத்து, மொட்டை, குழந்தை பிறப்பு போன்ற எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்குவது இதனால்தான். ஆடி மாத சிறப்பு. பெரியபாளையத்தம்மன் கோவிலில் ஆடி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அம்மனை தரிசிக்கின்றனர். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். முனீஸ்வரரும் அம்மனும். பல குலதெய்வ கோவில்களில் அம்மனும் முனீஸ்வரரும் ஒன்றாக வழிபடப்படுவதை காணலாம். அம்மன் அருளையும் முனீஸ்வரர் பாதுகாப்பையும் வழங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால் இந்த 2 தெய்வங்களின் வழிபாடும் குடும்பங்களில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. நிறைவுரை நண்பர்களே, முனீஸ்வரர் என்பது சிவபெருமானின் காவல் சக்தியாகவும்
பெரிய பாளையத்தம்மன் என்பது பராசக்தியின் அருள் வடிவமாகவும் பக்தர்களால் போற்றப்படுகின்றனர். அதனால்தான் இன்று வரை லட்சக்கணக்கான மக்கள் இந்த தெய்வங்களை குலதெய்வமாக ஏற்று வழிபட்டு வருகின்றனர். நாமும் நமது குலதெய்வங்களை மறக்காமல் வழிபட்டால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் தெய்வ அருளும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அருள்மிகு முனீஸ்வரர் திருவருள் என்றும் காக்கட்டும். பெரிய பாளையத்தம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சக்தி. ஓம் முனீஸ்வராய நமஹ. ஓம் முனீஸ்வராய நம். தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில் எல்லை காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபடப்படும் சக்தி வாய்ந்த தெய்வம் முனீஸ்வரர். ஆனால் முனீஸ்வரர் யார்? அவர் எப்படி தோன்றினார்? ஏன் 7 அவதாரங்களாக வழிபடப்படுகிறார் என்பதை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். சிவபெருமானின் அம்சமாக விளங்குபவரே முனீஸ்வரர். முனி என்றால் ஞானம் பெற்றவர், ஈஸ்வரன் என்றால் இறைவன். இந்த 2 சொற்களும் சேர்ந்து முனீஸ்வரன் என்ற பெயர் உருவானது. புராணங்களின்படி தட்சன் என்ற மன்னன் ஒரு மிகப்பெரிய யாகம் நடத்தினார். அந்த யாகத்திற்கு அனைத்து தேவர்களையும் அழைத்தார். ஆனால் சிவபெருமானை மட்டும் அழைக்கவில்லை. இதனால் பார்வதி தேவி மிகவும் மனவேதனை அடைந்தார். இந்த அவமானத்தை அறிந்த சிவபெருமான் கடும் கோபம் கொண்டார். அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த அக்னியும் ஜடாமுடியில் இருந்த சக்தியும் இணைந்து வீரபத்ரர் தோன்றினார். வீரபத்ரர் தட்சனின் யாகத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். அதன் பின்னர் உலகில் தர்மத்தை காக்கவும் தீய சக்திகளை அழிக்கவும் கிராம மக்களை பாதுகாக்கவும் சிவபெருமானின் அருளால் பல்வேறு சக்தி வடிவங்கள் தோன்றின. அவற்றில் முக்கியமானவர்களே முனீஸ்வரர்கள். காலப்போக்கில் முனீஸ்வரர் 7 முக்கிய வடிவங்களாக மக்களால் வழிபடப்பட்டார். இவர்கள் சப்த முனிகள் அல்லது 7 முனீஸ்வரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். முதலாவது வாழ்முனி என்ற பெயரே அவர் தரும் அருளை எடுத்து காட்டுகிறது. நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்க்கையை அருள்பவர் வாழ்முனி. குடும்பத்தில் அமைதி, குழந்தை பாக்கியம் மற்றும் முன்னேற்றம் வேண்டி பலர் வாழ்முனியை வழிபடுகின்றனர். இரண்டாவது செம்முனி. மிகவும் வீரமும் கோபமும் கொண்ட தெய்வமாக கருதப்படுகிறார். தீய சக்திகள், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளை அழித்து பக்தர்களை காப்பவர். நீதிக்காக போராடும் காவல் தெய்வமாக செம்முனி போற்றப்படுகிறார். மூன்றாவது முத்தை போல தூய்மையான மனமும் கருணையும் கொண்டவர் முத்துமுனி. செல்வ வளம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை ஆகியவற்றை அருள்பவர் என்று நம்பப்படுகிறது. இவரை வழிபட்டால் வீட்டில் செழிப்பு பெருகும் என பக்தர்கள் கூறுகின்றனர். நான்காவது ஜடாமுனி. சிவபெருமானைப் போல நீண்ட சடைமுடியுடன் காட்சி தருபவர் ஜடாமுனி. மிகுந்த வீரமும் அசுர சக்திகளை அழிக்கும் ஆற்றலும் கொண்டவர். கிராம மக்களை காப்பதற்காக எல்லைகளில் காவல் தெய்வமாக நிற்பவர் என்று நம்பப்படுகிறது. ஐந்தாவது பாலக்காட்டு முனி. பாலக்காடு பகுதியுடன் தொடர்புடையதாக கருதப்படும் முனீஸ்வர வடிவம் பாலக்காட்டு முனி. கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் இவரது வழிபாடு அதிகமாக உள்ளது. பக்தர்களின் வேண்டுதல்களை விரைவாக நிறைவேற்றுபவர் என்று நம்பப்படுகிறது. ஆறாவது வேதமுனி. 4 வேதங்களின் ஞானத்தை அறிந்த தெய்வீக சக்தியாக வேதமுனி கருதப்படுகிறார். கல்வி, அறிவு, ஞானம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் வேண்டி இவரை வழிபடுகின்றனர். வேதமுனியின் அருளால் மன அமைதி மற்றும் தெளிவான சிந்தனை கிடைக்கும் என நம்பப்படுகிறது. ஏழாவது ஈலாடமுனி. சப்த முனிகளில் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக ஈலாடமுனி போற்றப்படுகிறார். பக்தர்களுக்கு ஏற்படும் ஆபத்துகளை முன்கூட்டியே தடுத்து காப்பவர் என்று நம்பப்படுகிறது. கிராம எல்லைகள், வயல்வெளிகள் மற்றும் மக்களின் வாழ்க்கையை பாதுகாக்கும் சக்தியாக இவர் விளங்குகிறார். இந்த 7 முனீஸ்வரர்களும் வெவ்வேறு வடிவங்களில் இருந்தாலும் அனைவரும் சிவபெருமானின் அம்சங்களாகவே கருதப்படுகின்றனர். தமிழகத்தின் பல கிராமங்களில் முனீஸ்வரர் கோவில்கள் ஊரின் எல்லை பகுதிகளில் அமைந்திருப்பதை நாம் காணலாம். இதற்கு காரணம் அவர் ஊரை காக்கும் காவல் தெய்வம் என்பதுதான். பக்தர்கள் முனீஸ்வரரிடம் தங்களது குடும்ப நலம், தொழில் வளர்ச்சி, திருமண தடைகள் நீக்கம், குழந்தை பாக்கியம், நோய் நிவாரணம் மற்றும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு போன்றவற்றை வேண்டுகின்றனர். முனீஸ்வரர் வழிபாட்டில் முக்கியமாக தீபம் ஏற்றுதல், தேங்காய் உடைத்தல், எலுமிச்சை மாலை சாத்துதல் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்துதல் போன்றவை இடம்பெறுகின்றன. இன்றும் பல குடும்பங்கள் முனீஸ்வரரை தங்களது குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். எந்த ஆபத்தும் தங்களை அணுகாமல் காக்கும் தெய்வமாக அவரை நம்புகின்றனர். நம்பி வழிபட்டவர்களை ஒருபோதும் கைவிடாத காவல் தெய்வம் முனீஸ்வரர். தர்மத்தை காக்கவும் பக்தர்களை பாதுகாக்கவும் சிவபெருமானின் அருளால் அவதரித்த சக்தியே சப்த முனீஸ்வரர்கள். ஓம் முனீஸ்வராய நம. அருள்மிகு சப்த முனீஸ்வரர் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நாம் பார்க்க போவது பல பக்தர்களால் குலதெய்வமாக வணங்கப்படும் மொளனி முனீஸ்வரர் பற்றிய சுவாரஸ்யமான வரலாறு. சிவபெருமானின் அம்சமாக விளங்கும் முனீஸ்வரர்கள் பல வடிவங்களில் வழிபடப்படுகிறார்கள். அவற்றில் ஒரு சக்தி வாய்ந்த வடிவமாகவே மொளனி முனீஸ்வரர் கருதப்படுகிறார்.
மொளனி என்ற சொல்லுக்கு அமைதி, மௌனம் அல்லது தியான நிலை என்ற பொருள் உண்டு. அதனால் மொளனி முனீஸ்வரர் என்பது ஆழ்ந்த தவத்தில் இருக்கும் முனிவரின் சக்தியையும் ஈஸ்வரனின் அருளையும் இணைத்த தெய்வமாக நம்பப்படுகிறார். புராண நம்பிக்கைகளின்படி சிவபெருமான் உலகில் உள்ள தீய சக்திகளை அழித்து நல்ல மக்களை காப்பதற்காக பல காவல் தெய்வங்களை உருவாக்கினார். அப்படிப்பட்ட காவல் தெய்வங்களில் ஒருவராக மொளனி முனீஸ்வரர் தோன்றியதாக கூறப்படுகிறது. கிராமங்களின் எல்லைகளை காத்து பக்தர்களுக்கு ஏற்படும் தடைகள், பில்லி, சூனியம், கண் திருஷ்டி போன்ற பாதிப்புகளில் இருந்து பாதுகாப்பு அளிப்பவர் என்றும் மக்கள் நம்புகிறார்கள். பல குடும்பங்களில் மொளனி முனீஸ்வரர் குலதெய்வமாக வழிபடப்படுகிறார். திருமணம், குழந்தை பிறப்பு, வீடு கட்டுதல் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்கு முன்பு இவரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவது வழக்கமாக உள்ளது. மொளனி முனீஸ்வரருக்கு வெற்றிலை, பாக்கு, தேங்காய், எலுமிச்சை மாலை மற்றும் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபடுகின்றனர். மனதார வேண்டினால் வேண்டுதல்களை நிறைவேற்றும் அருள்மிகு தெய்வம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள். இன்றும் பல கோவில்களில் மொளனி முனீஸ்வரர் சக்தி வாய்ந்த காவல் தெய்வமாக அருள் பாலித்து வருகிறார். மொளனி முனீஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். மொளனி முனீஸ்வரர் போலவே பல வகையான முனீஸ்வரர்கள் உள்ளனர். உங்கள் குலதெய்வம் எந்த முனீஸ்வரர் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம். நன்றி.